பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்பாட் ஆன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். முகமது ரிஸ்வான் ஹொஸ்மல்லியாலேயே கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதை அறிந்து கொண்ட மகந்துரை மதுஷ் ரிஸ்வான் கொல்லப்பட்டதை போன்று ஹொஸ்மல்லியையும் கொலை செய்ய உத்தரவிட்டுள்ளார். இதன்படி அங்குட கொலபெச பகுதியில் வைத்து கொஸ்மல்லி கொலை செய்யப்பட்டதாகவும் அதனை இணையமூடாக மகந்துரை மதுஷ் பார்த்துள்ளார் எனவும் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து அண்மையில் நாடு கடத்தப்பட்ட கஞ்சிபான இம்ரானிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் ஊடாக இந்த விடயம் தெரியவந்துள்ளது. மகந்துரை மதுஷ் உள்ளிட்டவர்களுக்கு வாடகை அடிப்படையில் வாகனங்களை வழங்கும் நிறுவனம் ஒன்றை முகமது ரிஸ்வான் என்ற நபர் நடத்தி சென்றுள்ளார். குறித்த நிறுவனத்திற்கான முழுமையான நிதியை செலுத்துபவர் மகந்துரை மதுஷ் என்பதுடன் இந்த நிறுவனத்தின் உரிமையாளராக கஞ்சிபானி இம்ரான் இருந்துள்ளார். ரிஸ்வான் கொலை செய்யப்பட்டதை போன்று ஹொஸ்மல்லியையும் கொலை செய்யுமாறு பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் மகந்துரை மதுஷ் உத்தரவிட்டுள்ளார். முகமது ரிஸ்வான் கொஸ்மல்லியாலேயே கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதை அறிந்து கொண்ட மதுஷ் தனது சகாக்களுக்கு இந்த உத்தரவை வழங்கியுள்ளார். இதன்படி அங்குடகுலபெச பகுதியில் வைத்து கொஸ்மல்லி கொலை செய்யப்பட்டதாகவும் அதனை இணையமூடாக மகந்துரை மதுஷ் பார்த்துள்ளார் என கஞ்சிபானி இம்ரான் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.